இல்லை டிராஃபிக்கில் இருக்கு, அதனால தான் இது தேவையில்லாது. வீக் டேஸில் வச்சுருந்துருக்கலாம், லீவ் டேஸில் கவர்மெண்ட் லீவில் வச்சுருந்துருக்கலாம். சண்டேஸில் எல்லோரும் வெளியே போவாங்க, லீவ் டேஸ் ரிட்டன் வருவாங்க எல்லோரும். ஸோ டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அவங்ககிட்ட கொடுங்க. ஓகே, வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். டிராஃபிக் தேவையில்லாத ப்ரோக்ராம் இது. ஒரு ரூட் வந்து கிளியராக வச்சுருந்துருக்கலாம், ஐடியா பண்ணி பிளான் பண்ணியிருக்கலாம். பிளானிங்கே கிடையாது. ஸோ அதேமாரி ஒரு செகண்ட் லீவ் போச்சு, அப்போ செட் பண்ணிடலாம் அந்த ப்ரோக்ராமை. இல்லை, இது பார்க்குறதெல்லாம் நல்லா இருக்குது. பட் வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இது நடக்கிறதுனால நல்லா இருக்குது. பட் டிராஃபிக்கால ரொம்ப எல்லாம் பெரியவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. நல்ல ப்ரோக்ராம் தான், எப்படிலாம் ஓகே. பட் கவர்மெண்ட் லீவை செட் பண்ணிடலாம். சண்டேஸ்னால எல்லாம் லீவ் முடிஞ்சு வந்திருப்பாங்க, ரிட்டர்ன் வருவாங்க எல்லாம். ஸோ டிராஃபிக் ஹெவி டிராஃபிக், அதனால தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. ஆனால் இது டிராஃபிக்கு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. அது மாதிரி ஏற்பாடு சரியில்லை. ரெண்டாவது சீனியர் சிட்டிசன்லாம் கொஞ்சம் அதுக்கு தனியாக இது பண்ணியிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அவஸ்தைப்பட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க, நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த ரூட்டை கூட கொஞ்சம் கிளியர் பண்ணி விடலாம். எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள், இன்னும் நாங்கள் போக முடியல. ஆனால் மீதி எல்லாம் நல்லா இருந்துச்சு சார். ஆமாம் சார், ஷோலாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த டிராஃபிக் மட்டும்தான் சுத்தமாக சரியே இல்லை. விஐபிஸ்க்கெலாம் மட்டும் நல்லா சீக்கிரமாக கிளியர் பண்ணிக்கிறாங்க, மக்களை யாருமே அதுக்கப்புறம் பார்க்கல. போலீஸே கண்ணில் படல எங்கேயுமே திருப்பி கிளியர் பண்ணக்குள்ள. ரொம்ப நெருக்கடியாக இருந்துச்சு. ஆமாம் சார், ஷோவும் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருக்கலாம். ரொம்ப பயங்கர வெயில், அதில் ரொம்ப முடியல எல்லாருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பித்து முடிச்சிருக்கலாம் சார். நான் சத்யா, நாங்கள் வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து வரோம். பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த பக்கமாக வர முடியல. அதான் இப்போ இந்த ஷோ நடத்துனது ஒன்று போதாது குறைக்கும். அந்த சைடில் எக்மோர் கிட்ட பேரணி எதுன்னு சொல்லிட்டு அது வேறு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ரோடு எப்படி தான் போகிறது அப்புறம்? தெரில சார், இன்னொரு 1 hour ஆகும் எனக்கு. எங்கே தான் ட்ரிப்ளிகன் தான் வீடு, நான் போகிறதுக்கு 1 hour ஆகிடும்னு நினைக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்களாம் வழியில் மாட்டிட்டு நிற்கிறாங்க. யார் பண்ண தப்புக்கு யாரோ அனுபவிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம், ஆர்கனைஸே பண்ணல. இதை டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி தான் பெட்டராக இருந்திருக்கும் இந்த ஷோடைய எஃபெக்டிவ்னஸ். டிராஃபிக் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஷோவோட இது எஃபெக்டிவ்னஸ் நல்லா இருந்திருக்கும். நல்ல ஷோ, பட் டிராஃபிக் ஹஸ் நாட் பின் மேனேஜ். ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு சார். ஃபுல்லாக டிராஃபிக் ஆகி ஃபுல்லாக இதாகிடுச்சு. அங்கே பீச்சிலேருந்து வர 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஃப்ளைட்டு இது விட்டதுனால ஒரு ஐடியா இல்லாத விட்டாங்க. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏதாவது ஐடியா பண்ணியிருக்கணும். ஐடியா இல்லாத மக்கள்லாம் வரணுன்ட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. டிராஃபிக் அதிகம் இல்லை, பயங்கரமான டிராஃபிக்கு. ரொம்ப கஷ்டப்படுறோம் வயசானவங்கெல்லாம் வந்துக்கிட்டு. ஆமாம், இல்லை ஷோக்கு தான் வந்தோம். நாங்கள் போரூர்லேருந்து வந்திருக்கோம். காலையில் அவங்க நிற்கிறாங்க, அவங்க கடமையை அவங்க செய்கிறாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாத, ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. எதுவுமே என்ன பஸ்ஸுக்கு ஒரு வழி இல்லை, எதுவுமே பண்ணலை. அவங்க நடந்தே வந்தோம், 2 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்தோம். அவ்வளோதான். வள்ளியம்மாள்.